ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. நம்ம இந்த புதிய ஆண்டில் முதல் செவ்வாய்க்கிழமையில் நாம் வந்திருக்கிறோம். இந்த திங்கக்கிழமை, இந்த வருடத்தின் முதல் திங்கக்கிழமை இந்த நாளில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் மட்டுமாக இந்த வருடத்தின் தொடக்கத்தை காண செய்தார். இந்த நாட்களில் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறாரு. இம்மட்டுமாக நம்முடைய வழிகளை ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டும்னா தேவனை திரும்ப வேண்டும் என்று புது வருடத்தில் கடந்த ஆண்டை விட நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்னா ஒரு மாறுதல், ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை, நம்முடைய எல்லாத்திலும் என்ன என்று ஒரு மாற்றம் வர வேண்டும். அதனால் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி புலம்பல் 3:40 வாசிங்கள். புலம்பல் 3:40 நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தருக்கு திரும்ப கடவோம். நாம் நம்முடைய வழிகளை என்ன செய்ய வேண்டுமாம்? ஆராய்ந்து சோதித்து என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தருக்கு திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த ஆண்டு நம்முடைய வழிகள் எப்படி இருந்தது? நாம் நடந்த பாதைகள், வழிகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டுமாம்? சோதித்து பார்த்து, நம் வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். ஆண்டோட வழிகளை எல்லாம் நம்ம ஆராய்ந்து சோதித்து பார்த்து என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் தந்திருக்கிற பார்க்குறோம். ஆண்டோட வருகை நாட்களாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வழிகளை சோதித்து இந்த புதிய ஆண்டில் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரோட உறவில் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் கூட வளர்ந்து தேவனுக்குள்ளே நாம் வளர்ந்து என்ன செய்ய வேண்டும்? தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரத்தை கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று பார்க்குறோம். முதலாவது நாம் எதை சோதித்து பார்க்க வேண்டும் என்றால், சென்ற வருடம் முழுவதும் நம்முடைய வேதத்தை வாசிக்கிறது எப்படி இருந்தது என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வசனங்களை நாம் போன ஆண்டில் எப்படி நாம் அனுதினமும் வேதம் வாசிக்க இடம் கொடுத்தோமா? தேவனோடு அந்த வேதத்தை தியானித்தோமா என்பதை பற்றி என்ன செய்ய வேண்டும்னா முதலாவது நான் சிந்திக்க வேண்டும். சங்கீதம் 1:2 வாசியுங்கள். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் வசனம் என்ன சொல்லியிருந்தா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த கர்த்தருடைய வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்ற அந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மளை, இந்த பொல்லாத சத்துருடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மளை விலக்கி காப்பது வசனம்தான் நம்மளை காப்பாற்றும் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்குறோம். இந்த எஸ்ரா என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தால் பாருங்கள். அந்த எஸ்ரா பாருங்கள், அவன் என்ன செய்தான்னு சொன்னால் ஆண்டோட வார்த்தைக்கு நேராக அதை ஆராய்ந்து பார்க்கறதுக்கும் அந்த வேதத்தை தியானித்து பார்க்க என்ன செய்தால் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்த இந்த வசனத்தில் எஸ்ரா 7:10 வாசியுங்கள். எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலில் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். பாருங்கள், அவன் தன்னுடைய இருதயத்தை என்ன செய்தான் என்றால் பக்குவப்படுத்தினான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயணும், அதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை ஜனங்களுக்கு போதிக்கணும். அவர்களை இந்த சத்தியத்துக்குள்ள நடத்தணும். சத்திய தேவனுக்கு நேர அவர்களை நடத்தணும் என்று சொல்லி இந்த எஸ்ரா என்கிற மனுஷன் என்ன சொன்னால் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்பதே போல் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம இந்த புதிய ஆண்டில் நம்முடைய இருதயங்களை என்ன செய்ய வேண்டும்? ஒரு பக்குவப்படுத்த வேண்டும். ஆண்டோட வசனங்களை வாசிக்க வேண்டும். அந்த வசனங்களை எப்படி செல்லுகிறது என்று சொல்லி நாம் என்னவே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அப்போஸ்தலர் 17:11 நாம் வாசிப்போம். அந்த பெரிய பட்டணத்தை பாருங்கள். அந்த பெரிய பட்டணத்தை ஜனங்கள் என்ன மன வாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கில் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று அங்கே சொல்லப்படுது. வாசியுங்கள். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தை மன வாஞ்சியா வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கே உள்ளவர்களை பார்க்கலும்
நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது பெரிய பட்டணத்தார். அந்த பெரிய பட்டண ஜனங்கள் என்ன செஞ்சார்கள்? வசனத்தை கேட்ட உடனே வசனத்தை என்ன செஞ்சால் முதலாவது ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன செய்தார்களாம்? ஆராய்ந்து பார்த்தார்களாம். ஆராய்ந்து அந்த பெரிய பட்டணம் பார்த்ததுனால அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள ஜனங்களை விட அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால என்ன செய்யணும்? இந்த வேத வசனத்தை நாம் வாசித்து இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம் என்றா நம்முடைய குணங்கள் நற்குணசாலிகளாக நாம் மாறுவோம். பாருங்கள், நற்குணசாலிகளை மாறுவோம். தேவன் வைத்திருக்க சமாதான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். வேதங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது, வேதத்தை வாசிக்கும் போது அந்த இருதயங்களை என்ன செய்யும்? கொழுந்து விட்டு எரியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்ன செய்ய வேண்டும்டா? இந்த கடந்த ஆண்டு நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த புதிய ஆண்டிலேயாவது என்ன செய்யணும்டா? இந்த வேத வசனத்தை வாசிப்பதற்கு ஆராய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் இந்த நேரத்தை ஒதுக்கி அதுக்காக கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது நாம் சிந்திப்போம் என்றால், முதலாவது வேதத்தை நாம் வேத வசனங்களை ஒழுங்காக வாசிக்க ஒரு டைம் ஒதுக்க வேண்டும். ரெண்டாவது நாம் பார்ப்போம் என்றால், தினமும் என்ன செய்யணும்? 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் ஜெபிக்க என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த நேரத்தை ஒதுக்க வேண்டும். கடந்த ஆண்டில் நான் எப்படி ஜெபித்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருட வாழ்க்கை குறித்தும் ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்னி வருகின்ற இந்த ஆண்டிலேயாவது நாம் என்ன செய்ய வேண்டும்பா? 1 மணி நேரமாவது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோடு இருக்கக்குள்ள பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். லூக்கா 21 அதிகாரம் 36வது வசனம் வாசியுங்கள். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் மனுஷகுமாரன் வருவார், உங்களை என்ன செய்ய வேண்டும்னா அந்த நித்திய ராஜ்யத்தில் கூட்டி கொண்டு போக்கு என்ன செய்வார்? அவர் வரப்போகிறாரு. அவர் வருவதற்கு முன்பு என்ன செய்யும் என்றால், அவர் வந்த பின்பு அநேக காரியங்கள் சம்பவிக்க போகிறது. உபத்திர காலங்கள் வரப்போகிறது. உபத்திரம்னா கொடும் உபத்திர காலங்கள் எல்லாம் வரப்போகிறது. இனி சம்பவிக்க போகிற இந்த உபத்திர காலங்களுக்கெல்லாம் தப்பி நாம் வாழ்வது வேண்டுமென்றால் மனுஷகுமாரருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? முதலாவது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிற பார்க்கிறோம். இனி அநேக காரியங்கள் என்ன செய்யும்டா சம்பவிக்க போகிறது. அதுக்கெல்லாம் தப்பி நாம் மனுஷகுமாரருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற பார்க்கிறோம். ஆண்டவர் பாருங்கள், அந்த கெர்சமேனே தோட்டத்தை ஜெபம் பண்ண போகும்போது தன்னுடைய சீசர்களை நோக்கி பார்த்தா, நீங்க 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபியுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது பார்க்கிறோம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்ச நேரமாவது ஆண்டவர் சமுத்திரத்தை ஜெபிப்பதற்கு, தேவனோட அந்த உறவுல இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். மூன்றாவது நாம் பார்ப்போம் என்றால், ஒழுங்க கர்த்தரை துதித்தீர்களா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த ஆண்டில் நாம் அநேக நன்மைகளை செய்திருப்பார். கடந்த ஆண்டு கண்டதில் அநேகரை பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய கண்முன்பில் இல்லை. அநேகர் நம்மோடு பேசினவர்கள், நம்மோடு பழகினவர்கள் எத்தனையோ பேர்கள் இந்த ஆண்டில் இல்லை. பாருங்கள், நமக்கு ஜீவனை தந்திருக்கிறாரு, அம்மட்டுமாக நம்மளை வாழ வைத்திருக்கிறாரு. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை வாசியுங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 24 முதல் 27. இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். 27 வரை. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பாஸ்குவாயுக பலி, அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனா
என்று நீங்கள் செல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். இது பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்களை 400 வருஷம் பாருங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து அந்த எகிப்தில் உள்ள தலைச்சான்களை எல்லாம் கொன்று இவர்களை விடுவித்து கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதை என்ன செய்ய வேண்டுமா, உங்கள் பிள்ளைகளுக்கு வரும் சன்னதிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், உங்களை தெய்வம் நடத்துகிற விதங்களை உங்களுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்த வழிகளை என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு கட்டளை எடுக்கிற பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் எல்லாம் அழிந்த போது உங்களை அழியாத காத்து கொண்டு இந்த தேசத்துல வந்தாரு. அதுக்காக என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு துதித்து அந்த பிள்ளைகளுக்கு வரும் சன்னதிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் செய்த நன்மைகளை அந்த பிள்ளைகள் மறக்காது இருக்கும்படியாக அந்த பிள்ளைகளுக்கு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் போதிக்கிற பார்க்கிறோம். அப்படி என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகள், நமக்கு தந்திருக்க சமாதானம், நமக்கு தந்திருக்க சுகம், நமக்கு தந்திருக்கின்ற ஆரோக்கியம், எல்லா காரியங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனை நினைத்து துதிக்க வேண்டும். தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். நான்காவது பார்ப்போம் என்றா, நம்ம எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் ஒழுங்காக என்ன செய்ய வேண்டும் என்றா ஆராதனைக்கு போகிறோமா என்பதை, நான் கடந்த ஆண்டுகள் ஒழுங்காக ஆராதனைக்கு போனோமா, இந்த ஆண்டிலேயாவது, கடந்த ஆண்டு நாம் ஒழுங்காக போகவில்லை என்றா இந்த ஆண்டிலேயாவது என்ன செய்ய வேண்டும், ஒரு ஒழுங்காக ஒரு ஆராதனை சிலத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்க என்ன செய்ய வேண்டும், நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டோடுக்குள்ள நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசியுங்கள். எபிரேயர் 10:25. சபை கூடு வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்து செல்ல கடவும், நாடானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீரோ அவ்வளவாய் புத்து செல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இதில் பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டுமாம், சபை கூடுவதை சில விட்டு விடுவார்கள். அவர்கள் விட்டு விடுகிற பார்த்து என்ன செய்யக்கூடாது, நாம் விட்டு விடாதபடி என்ன செய்ய வேண்டுமெல்லாம் நாம் சபை கூடு வர வேண்டும் என்று, கூடி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறத பார்க்கிறோம். என் நாமத்தினால எங்க 2-3 கூடினாலும் அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிற பாருங்கள். அதனால் தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும், கூடி ஆராதிக்கிறத விட்டு விடக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு லீவு நாட்களா இருக்கிறது, அந்த நாள் என்ன செய்ய வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒரு வச்சு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வச்சு நமக்கு பலவீனமான நாட்கள் இருந்தால் நமக்கு போகாத இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்டது இல்லை. ஆண்டவர் நம் வாஞ்சி இருந்துச்சுன்னா புது வெலத்தை தருவாரு, புது சுகத்தை தருவாரு. ஒழுங்காக நம்ம ஆராதனைக்கு போகும்போது ஆண்டவர் சந்தோஷத்தினாலேயும் சமாதானத்தினால் அவருடைய பிள்ளைகளை நிரப்புவார் என்று பார்க்கிறோம். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், கடந்த ஆண்டில் நாம் ஒழுங்காக போகவில்லை என்றாலும் இந்த புதிய வருடத்திலாவது ஒழுங்காக ஆராதனைக்கு போக என்ன செய்ய வேண்டும், ஒரு தீர்மானத்தை என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நாம் 5வது நாம் சிந்தித்து பார்ப்போம்டா, மற்ற எல்லாரை காட்டிலும் என்ன செய்யலாம், இயேசுவை அதிகமாக நேசிக்க என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகள் அன்புள்ள பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது பேர பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். எல்லாரை காட்டிலும் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை நேசிப்பதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆண்டவரை எல்லாரை விட முதலிடம் ஆண்டவரை கொடுக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ஆண்டில் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஆண்டவர் தான் முதல், அதுக்கு பின்பு தான் எல்லாரும் என்கிற நிலைமையில நாம் வருவோம் என்று சொன்னால் ஆண்டவரை வைத்திருக்கின்ற அந்த நித்திய சமாதானத்தை என்ன செய்யும் என்றால் நம்மளால அனுபவிக்க முடியும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தகப்பரையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிற பாருங்கள். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் எல்லாரை விட என்ன செய்ய வேண்டும், தெய்வத்தை நேசிக்கிறவளாக இருக்க வேண்டும். நாம் எங்கே போகிறோம், நாம் இனி தேவனுடைய ராஜ்யத்தில் போக போகிறோம், தேவனோடு வாழ போகிறோம். அவருடைய சந்தோஷத்தில், அந்த நித்திய சமாதானத்துக்குள்ள, அந்த ஆகரான ராஜ்யத்தில் என்ன செய்கிறோம், நித்திய காலங்கமாக நாம் என்ன செய்ய போகிறோம், வாழ போகிறோம். பாருங்கள், வாழ போகிறோம். நாம்
இந்த பூமியில இருக்கின்ற நாட்கள்ல எல்லாரை விட என்ன செய்ய வேண்டும் என்றா ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பிள்ளைகளாக இந்த ஆண்டுல நம்மளை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒவ்வொரு அதிகமாக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில தேவன் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாரு, அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு, சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆறுதலை கொடுத்திருக்கிற பாருங்கள். அவர் யாரையும் அப்படி வறுமை தள்ள மாட்டாரு. எல்லா காரியங்களும் என்ன செய்வார்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தாங்குறது போல என்ன செய்வார்னா ஆண்டவர் தாங்குவாரு. அவர் எல்லாரை விட முக்கியத்துவம் கொடுத்து அவரை நேசிக்கிறார்களோ அவர்களை பாருங்கள், அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு முன்பே அவர்கள் என்ன செய்ய அந்த தேவ சமாதானத்தினால அவர்களை நிரப்புகிற தெய்வமாக இருக்கிறாரு. இந்த ஆண்டிலேயாவது என்ன செய்ய வேண்டும், எல்லாரை விட தெய்வத்துக்கு முதலிடம் கொடுக்க நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆறாவது நாம் சிந்திப்போம் என்றா நம்முடைய வேலைகள் தொழில் எல்லாத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்றா ஒரு உண்மை உள்ளவர்களாக வாழ்வதற்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டுக்குள்ள நாம் கடந்து போய்கொண்டிருக்கிறோம். நாம் பழைய போல கடந்த ஆண்டு வாழ்ந்தது போல வாழக்கூடாது. இந்த ஆண்டுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு உண்மை, நம்முடைய பேச்சுல ஒரு உண்மை, நம்முடைய வேலை செய்கிற இடங்கள்ல உண்மை, நம்ம எல்லா காரியங்களையும் ஒரு உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறத பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம் என்றால், நீதிமொழிகள் 28ஆம் வசனம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யம் வாங்கினருக்கு தீக விருகிறவனோ ஆக்கிரக்கு தப்பான். அங்க செல்லப்படுப்பாங்க. உண்மை உள்ள மனுஷன் என்ன செய்வானாம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அநேகர் என்ன நினைச்சுக்கிறாண்டா பரிபூர்ண ஆசீர்வாதம் என்பது ஐஸ்வர்யம் என்று நினைக்கிறார்கள். ஆனா ஐஸ்வர்யம் இல்லை பாருங்கள். ஐஸ்வர்யம் அடுத்து அந்த வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யக்கு தீவிரவன் ஆக்கிரக்கு தப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிற பார்க்கிறோம். ஆனா பரிபூர்ண ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் தருகிற சமாதானம், ஆண்டவர் தருகிற நிம்மதி, ஆண்டவர் தருகிற சந்தோஷம். பாருங்கள், எத்தனையோ இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ மனுஷனுக்கு கிடைக்காத எவ்வளவு கோடிகள் இருக்கிறது பாருங்கள். அவர்களுக்கு இல்லாத ஒரு நிம்மதி, ஒரு சமாதானத்தை என்ன செய்வார், அந்த உண்மை உள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த சமாதானம் சந்தோஷம் பாருங்கள், எந்த காரியத்திலையும் பாருங்கள் ஆண்டவர் தாங்குகிறவராக, தேற்றுகிறவராக, நடத்துகிறவராக இருப்பார். அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் இந்த ஆண்டில் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஏழாவது நாம் பார்ப்போம் என்றா இந்த வருடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றா நம்முடைய வாழ்க்கையில யார் மேலாவது கசப்போ வெறுப்போ இருக்குன்னு அதை விட்டு என்ன செய்ய வேண்டும் என்றா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எல்லா துர்க்குணங்களும் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டோட வருகை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆண்டோட வருகையில் அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள போகிறாரு. ஆண்டோட வருகையில் நமக்கு போக வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் யாரிடத்திலும் என்ன செய்யக்கூடாது, கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூசணம், வைரக்கு எதுவும் இல்லாதபடி நம்ம என்ன செய்ய வேண்டுமா எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும், அதெல்லாம் விட்டு நாம் நீங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறேன், எபேசியர் 4:32 வாசிங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருங்கள் மன்னியுங்கள். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு என்ன தப்பு செஞ்சிருக்கலாம், மன்னிக்க முடியாத தப்பு செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்திருக்கிற போல நாம் என்ன செய்ய வேண்டும், ஒருவருக்கு ஒரு மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிற பாருங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாக, அவரோடு வாழுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், வாழ வேண்டும். 9வது நாம் சிந்திப்போம் என்றால் கடந்த 2025ஆம் ஆண்டை விட இந்த 2025ஆம் ஆண்டுல ஆவிக்குற வாழ்க்கையில வளருகிற பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும், நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், நம்ம போன ஆண்டுகள் எப்படி வாழ்ந்தோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதை விட என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ஆண்டுல ஒரு படியாவது என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குற வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி காண
காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அடுத்த வசனம் கூட, இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிற பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்யலாம், ஒரு கூட்டம் ஜனங்கள் அநியாயம் செய்து கொண்டிருப்பார்கள், அவர்களை பார்க்கக்கூடாது, அவர்கள் அநியாயம் செய்யட்டும். ஒரு கூட்டம் ஜனங்கள் அசுத்தமாக இருப்பார்கள், அவர்களை நாம் பார்க்கக்கூடாது, அவர்கள் அசுத்தமாகவே இருக்கட்டும். ஒரு கூட்டம் ஜனங்கள் என்ன செய்வார்கள், ஆண்டவரை நம்பி நீதி செய்வார்கள், அதை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், நாம நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கூட்டம் ஜனங்கள் தேவம் விரும்புகிற பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறிக்கொண்டிருப்பார்கள், நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே போல பரிசுத்தம் உள்ளவர்களாக, நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தமாக இருக்கிறாரு, அதே போல பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற பார்க்கிறோம். 2025 ஆண்டை விட இந்த 2026ஆம் ஆண்டுல நாம் இன்னும் பரிசுத்தத்தில் வளர்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமா வருகிறேன், இதோ சீக்கிரமா வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலம் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் செய்கிற பலம் பாருங்கள், நம்மளோடு கூட போகும். நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த மனுஷனையும் பார்க்க கூடாது, வேத வசனங்களை பார்க்க வேண்டும், ஆண்டவரை பார்க்க வேண்டும். நம்மளை அழைத்திருக்கிற தேவன் தன்னுடைய நித்திய ராஜ்யத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக, மோட்ச வாழ்க்கைக்காக பாருங்கள் நம்மளை தேவன் அழைத்திருக்கிறாரு. அந்த தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார், அவரை போல மாற வேண்டும். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆண்டில் கடந்து வர வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்து நாம் 10ஆவதாக சிந்திப்போம் என்றால் 2025 ஆண்டில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எத்தனை பேருக்கு சுவிசேஷம் என்ன என்று தெரியாது, ஆண்டவரை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ஆண்டிலேயாவது நாம் அனுபவிக்கின்ற நன்மைகள், நாம் அனுபவிக்கின்ற என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் செய்த அந்த சமாதான சந்தோஷத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு அறிவித்து ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுவதாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீ இன்னும் நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செவ்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டுமா, முதலாவது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டும், அந்த ஆத்துமக்களை மற்றவர்களுக்கு நாம் மனம் திரும்பினதை பற்றி, நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை பற்றி சொல்லி மற்றவர்களை என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்குள்ள வழிநடத்த வேண்டும். ஏனென்றால் தேவனை நம்பி மனம் திரும்பினவர்கள் தேவராஜ்யத்துக்கு பிரவேசிப்பார்கள், மற்றவர்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். அதனால என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் மற்ற ஜனங்கள் மேலே கரிசனை உள்ளவர்களாக மாறி ஆண்டவரை பற்றி செல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். யூதாவில் ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதில் 22ஆம் வசனம் வாசியுங்கள். யூதாவில் 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டுமாம், நாம் தேவனை முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினா மட்டும் போராது, நாம் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா சிலருக்காவது நாம் என்ன செய்ய வேண்டுமாம், இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி இரக்கம் பாராட்ட வேண்டாம், அக்கினிக்கு நேர ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சிலரையாவது அந்த அக்கினியிலிருந்து இழுத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். பயத்தோடு ரட்சியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜனங்கள் நரகத்துக்கு போகாதபடி பயத்தோடு ரட்சிக்க வேண்டும். நாம் அப்படி ஆத்துமக்களை நாம் கிறிஸ்தவங்களை கொண்டு வருவோம் என்றால் தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள்
நட்சத்திரங்கள் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள் என்று. பாருங்கள், அந்த ஆண்டோட ராஜ்யத்துல என்ன செய்வார்களாம்? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போலவும், அநேகரை பாருங்க, அநேகரை என்ன செய்வார்கள்? கிறிஸ்துவுகளை கொண்டு வந்தவர்கள், அநேகருக்கு சுவிசேஷம் சொன்னவர்கள், அநேகருக்கு ஆண்டவருக்கு சொல்லி இந்த இரட்சிப்புகளை நடத்தினவர்கள் என்று சொன்னால் நட்சத்திரங்களை போல என்னும் உள்ள சதா காலங்களை நினைச்சவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரகாசிக்க போகிறார்கள். அந்த பாக்கியத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த இதில் இருக்கின்ற இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆக மனதில் நட்சத்திர ஒளியை போலவும் நட்சத்திரங்களை போலவும் என்ன செய்யண்டா பிரகாசிப்பிக்கிற ஒரு நாட்கள் வருகிறது. நாம் எப்படி சிலரையாவது இந்த அக்கனிலிருந்து இழுத்துக்கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். இந்த 2025 ஆண்டு நாம் முடித்துவிட்டு 2026 ஆண்டுக்குள்ள நாம் இந்த முதல் வாரத்துக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், நாளையத்தோட கூட இந்த முதல் வாரம் முடிய போகிறது. நம்முடைய ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாக முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் வேதத்தை வாசிக்க இடம் கொடுங்கள். இரண்டாவது ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள், வேதத்தை தியானியுங்கள். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் ஒரு ஆண்டோட வசனங்களை சொல்லித் தருகிற ஒரு சபையில போய் ஆண்டோட வசனத்தை கேட்டு கர்த்தருக்குள்ள வளர்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறப்பார்கள். கேட்ட வார்த்தைகளை நம்பி, கேட்ட வார்த்தைகளை நாம் நினைத்து தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுத்து இந்த வேளை நாம் ஜெபிப்போம். சோத்திர ஆண்டவரே, ஆண்டவரே, கடந்த ஆண்டுல நாங்கள் எப்படி எல்லாமா வாழ்ந்திருக்கலாம் தேவனே. இந்த புதிய ஆண்டு கூட ஆண்டவரே நாங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தவர்களாக, நாங்கள் தேவனுள்ள உறவுல நாங்கள் வளருகிறவர்களாக ஆண்டவரே நீர் ஒரு புதிய கிருபையை தரணும். ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலம் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இந்த உலகத்தோடு வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னத்தை நாங்கள் கொண்டு போகிறோம்? என்னத்தை நாங்கள் ஆண்டவரே அப்பா அனுபவிக்க போகிறோம்? இன்னும் கொஞ்ச நாட்கள் உள்ள வாழ்க்கை ஆண்டவரே, இந்த கொஞ்ச நாள் உள்ள வாழ்க்கை நாங்கள் தேவனோடு வாழ, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க, தேவனுடைய வார்த்தைகளை கொடு, தேவனோட உறவாடுகிற அந்த பாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக தேவ எங்களுக்கு கிருபை தரணும். ஆண்டவரே, ஒரு மரியாதை பார்த்து சென்னீர் ஆண்டவரே, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு அவர் தெரிந்து கொண்டான்னு ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, என் தேவன் சென்னீர் அப்பா. மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய் என்று ஆண்டவர் அவளோடு சொன்னீரே அப்பா. நாங்கள் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள, தேவனுடைய உறவுல நாங்கள் தெரிந்து கொள்ள, எங்கள் வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள அப்பா, ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்துல வளர, தேவனோடு ஜெபத்துல வளர, வேதத்தை வாசித்து பார்க்க அப்பா நீர் கிருபையை தாருங்க தேவனே. அப்பா, அந்த பெரிய பட்டணத்த ஜனங்கள் இந்த வேதத்துல காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் அதை ஆராய்ந்து பார்த்த பொழுது பட்டணத்தில் ஜனங்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா, நீர் அப்படிப்பட்ட கிருபையை தாரும். நாங்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் என்ன நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்பதை நினைத்து அப்பா மனம் திரும்பி ஆதியில செய்த கிரிகளை செய்து தேவனே நாங்கள் ஒரு நல்ல சாட்சிகளாக ஆண்டோட வருகிற எடுத்துக்கொள்ளப்பட ஒரு ஆயத்தத்தோடு வாழணும். ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம்.